அதான் இப்ப அந்த காலத்துல சேஃப்டி இருக்காருல்ல என்ன சேஃப்டி? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பின்னூசிய கையில கொடுத்தா அவசரம் சொல்லுவாங்க. சேஃப்டி பின்னி எல்லாமே கையில கொடுப்பாங்க. யாராவது கையில போட்டாலும் வச்சுருவாங்க, எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுருவாங்க. மூக்கம் நீ இஷ்டம் ஏதா பேசிக்கிட்டு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்? திருப்பி அதாவதுண்டா ஆன்சர் எனக்கு தெரியும். நான் சொல்றேன் ஆன்சர் நான் சொல்றேன். அதான் இப்ப அந்த காலத்துல சேஃப்டி இருக்காருல்ல என்ன சேஃப்டி? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தப்பு. சோலி முடிச்சு. சீக்கிரம் இந்த வீடியோ சாப்பிடு. கூலி போட்டுக்கே வரும். பாருங்க பாக்கலாம் துப்ப கூடாது. 5 இதான் 5 இதான் 5. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே? ஓகே, இப்போ ஆன்சர் என்ன பார்க்கலாம். பழங்காலத்தில் லைட்லாம் இல்லை, லாந்தர் லைட் தான் வச்சுருப்பாங்க. சில வீட்டில் அதுவும் இருக்காது. ஸோ இப்போ ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் கையில் கொடுத்தா தெரியாமல் குத்திடலாம், ஏன்னா லைட் இருக்காது. சம்டைம்ஸ் துரு பிடிச்ச பின்னூசியார் கத்தியை கொடுத்தா தெரியாமல் கையில் குத்தி செப்டிக் ஆக சான்ஸ் இருக்குது, காயாகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அப்போ இருக்காதுல்ல, ஸோ காயம் அதிகம் ஆனாலும் என்னென்னு பார்க்க முடியாது. இப்படி எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதனால தான் பின்னூசி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் கையில் கொடுக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னாங்க. இது காலப்போக்கில் பின்னூசியை கையில் கொடுத்து அபசகுணம் எப்படி மாறிடுச்சு. சிம்பிளா முடிச்சுடலாம். ஆனா அதான சொன்னேன். அது 2 லைன் சொன்னாலும் நான் இவ்வளவு லைன் சொல்றேன். நீ 2 லைன்ல சொல்றேன்னா எப்படி? 2 லைன் நான் சொல்லிட்டேன்னா அதான் எனக்கு சாப்பிடும். இப்படி போவே இந்த பக்கம் இருக்கறனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவுல வர்றதுனால நடுவுல நினைக்காதீங்க. இது எண்டிங் எப்படி முடியுமா? ஆமா எண்டிங் நல்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.